வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான பதிவு, கோல்டன் பால் மெடிடேஷன். சரி, ரொம்ப டைம் எடுத்துக்காமல் அந்த ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் பால் லைட்டை வந்து லெஃப்ட் லெக்கு கீழே விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ரீத் இன் பண்ணும்போது அது உங்கள் இடது உள்ளங்கால் வழியாக உள்ளே போய் ஹார்ட் வரைக்கும் போய் அப்படி ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஹார்ட்லேருந்து வெளியில் போகுது. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. சரி, அந்த பிங்க் கலர் பாலில் நீங்கள் வழக்கமாக நம்ம ஒரு கிரவுண்டிங் சிம்பிள் போடுவோம் இல்லையா, அதை விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ப்ரீத் இன் பண்ணும்போது இந்த பாலில், பிங்க் கலர் பாலில் ஒரு கிரவுண்டிங் சிம்பிள் வர்றாப்பில் நினச்சிட்டு ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ஹார்ட் சக்கரா வரைக்கும் போயிட்டு ஹார்ட்லேருந்து அப்படியே அது வெளியில் போகிறாப்புல ப்ரீத் அவுட் பண்ணுறாப்புல விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? இது ஸ்டெப் நம்பர் 1. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, பியூர் எக்ஸிஸ்டன்ட்ங்க சிம்பிள் நேரத்து வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது உங்களுடைய தேர்ட் ஐ சக்கரா வழியாக உள்ளே போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது ஒரு ப்ரீத் இன் பண்ணும்போது தேர்ட் ஐ வழியாக ஒயிட் லைட்டில், அதாவது ஒயிட் லைட் பாலில் அந்த சிம்பிளை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் லைட் பால் வந்து நம்ம தேர்ட் ஐ சக்கராவுக்குள்ளே போகுது. அப்புறம் அப்படியே அது வந்து த்ரோட்டுக்கு போய் த்ரோட்லேருந்து ஹார்ட்டுக்கு போகுது. ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஹார்ட்லேருந்து வெளியில் போகணும் இல்லையா, அது எப்படி போகுதுன்னா த்ரோட் வழியாக வந்து அப்புறம் க்ரௌன் வழியாக வெளியே போகுது. தடை வந்து அப்புறம் க்ரௌனில் வெளியில் போகுது. இதுதான் ப்ரொசீஜர் நம்பர் 2. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் பாலில் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் சிம்பிளை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இது தேர்ட் ஐ வழியாக ப்ரீத் இன் பண்ணும்போது ஹார்ட் வரைக்கும் போய் ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஹார்ட்லேருந்து க்ரௌன் வழியாக வெளியில் போகுது. இப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணணும் அப்படின்னா, கோல்டன் டிவினிட்டி சிம்பிள் இருக்கு இல்லையா, அது க்ரௌனுக்கு மேலே ஒரு கோல்டன் பாலில் அதை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் பண்ணும்போது அது அப்படியே ஒரு சக்கராவாக ப்ரீத் இன் பண்ணும்போது க்ரௌனுக்கு வர்றாப்புலையும் ப்ரீத் அவுட் பண்ணுறபோது தேர்ட் ஐக்கு போகுது. அப்புறம் ப்ரீத் இன் பண்ணும்போது தேர்ட் ஐயில் இருக்குது. தேர்ட் ஐயில் ப்ரீத் அவுட் பண்ணும்போது த்ரோட்லேருந்து ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு, இப்படி ரூட் சக்கரா வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போதெல்லாம் ஒரு சக்கராவாக கீழே இறங்குற மாதிரி நினச்சிக்கணும். அப்புறம் ப்ரீத் இன் பண்ணும்போது, அதாவது ரூட் வரைக்கும் போயாச்சு, அவுட் பண்ணும்போது ரூட்டில் வந்து இருக்குது. அடுத்து ஒரு ப்ரீத் இன் பண்ணும்போது ரூட்டில் இருக்குது, ப்ரீத் அவுட் பண்ணும்போது சேக்ரலுக்கு போகுது. அப்புறம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி ஹார்ட்டில் இந்த கோல்டன் டிவினிட்டி சிம்பிளை விஷுவலைஸ் பண்ணிக்கணும். அங்கே இருக்கிற அந்த சிம்பிள்லேருந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் லைட் வந்து அப்படியே பாடி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது, 6 வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் 3. இந்த பொசிஷன்லேயே அப்படி இருக்கிறோம். ரைட்? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் கையில் கோல்டன் குவார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடது கையில், அதாவது இப்போ கோல்டன் குவார்ட்ஸில் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கோல்டன் குவார்ட்ஸ் மாலா வாங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில் மாலா பிடிக்கிற ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதே பேட்டர்னில் லெஃப்ட் ஹேண்டில் மாலையே பிடிச்சிக்கணும் மேரு பக்கத்தில். அப்புறம் மாலையில் சேன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓம் பென்சா விக்கி பீட்டனா சோஹா, ஓம் பென்சா விக்கி பீட்டனா சோஹா, ஓம் பென்சா விக்கி பீட்டனா சோஹா, இப்படின்னு சேன் பண்ணணும். மினிமம் 1 மாலா சேன் பண்ணலாம், மேக்ஸிமம் 3 மாலா வரைக்கும் சேன் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்படி நீங்கள் சேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மெத்தடை வந்து இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். இது வந்து செயல்முறை விளக்க மாதிரி தான் கொடுக்க முடியும். கைடடாக இது வந்து பெருசாக இதை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சிம்பிள்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னால் இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணி வீடியோவாக கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அதே போல் டோர்ஜி ஷுக்டன்கிறவர் யாருன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்கலாம். டோர்ஜி ஷுக்டன்கிறது வந்து தர்மா ப்ரொடெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி கர்மாங்கிறது நெகட்டிவ் இதோ, தர்மங்கிறது பாசிட்டிவ் விஷயம், பாசிட்டிவ் மெரிட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் புண்ணிய காரியங்கள் செய்ய அது வந்து தர்மத்தில் ஆட் ஆகிட்டே போகும்.
தர்மம் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேலே போக போக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்க்கு சில நெகட்டிவ் எனர்ஜிஸால் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்மளை காப்பாற்ற வரவர் தான் தர்மா ப்ரொடெக்டர்ஸ். தர்மா ப்ரொடெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கோல்டன் கலர் லைட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற தர்மா ப்ரொடெக்டராக வர்றவர் தான் டோஜி ஷுப்டன். ஸோ நான் வந்து அவரை இந்த ப்ராக்டிஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் தேர்ட் லெவலில் நம்மளுடைய ப்ராக்டிஸில் ரொம்ப 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 நமக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குங்கிறதுனால இதை நான் பண்ணியிருக்கேன். இதை கேட்டுட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.